அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டரோட 7வது டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 40 கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. 40 கொஷின் வந்து ஐஎன்எம்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கும், 5 வந்து மேக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்திய தேசிய மறுமலர்ச்சி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஓகேவா? நேஷ்னல் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து ஒரு 3 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மேற்கத்திய அறிவியல் அறிவை அடிப்படையாக கொண்ட நவீன கல்வியை ராஜாராம் மோகன் ராய் ஆதரித்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க. மேற்கத்திய அறிவியல் அறிவை அடிப்படையாக கொண்ட நவீன கல்வியை ராஜாராம் மோகன் ராய் ஆதரித்தார். நம்மளுக்கே தெரியும், மேற்கத்திய கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவர் வந்து நினச்சிருப்பார். ஓகேவா? அந்த மாதிரி மேற்கத்திய கல்வியில் இருக்க பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவுறாரு 1817. ஓகேவா? அப்போ இந்த கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவியிருக்காரு. இப்போ 1817. அங்கே என்ன கல்வி கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, மேற்கத்திய கல்வியை தான் கற்றுக் கொடுத்தாரு. ஓகேவா? சயின்ஸ் பேக்ரவுண்டில் அவர் மூட நம்பிக்கைகளை பயங்கரமாக எதிர்த்து இருப்பார். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மத மற்றும் சமூக நடைமுறைகளை சீர்திருத்தும் நோக்கத்துடன் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து கரெக்டு. இந்து மதத்தை தூய்மைப்படுத்துறதுக்கும் அதில் இருக்கிற சதி, குழந்தை திருமணம், சாதி அமைப்பு போன்ற ஆழமான தீமைகளை சீர்திருத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் பிரம்ம சமாஜம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாரு. எப்போ? ராஜாராம் மோகன் ராய் 1828 வந்து நிறுவியிருப்பார். இந்த 2 கூற்றுமே கரெக்டா இருக்கு. 3வது கூற்று என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. சமூக சீர்திருத்தத்தை விட சுவாமி விவேகானந்தர் ஆன்மீகத்தை வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று வந்து தவறானது. சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம், சடங்கு இதை தவிர சமூக சேவைகளையும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சமூக சேவையில் மக்களோட குணநலன்களை வளர்க்குற கல்வி, மக்களோட மேம்பாட்டிற்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இந்த கூற்று தவறாகுது. அவர் சமூக சீர்திருத்தத்துக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வெள்ளம் பாதிப்பு மாதிரியான புயல், வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஊக்குவிச்சிருக்காரு. அதனால இந்த கூற்று வந்து தவறாக இருக்குது. ஆப்ஷன் 1, 2 மட்டும் சரியானது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன கொடுக்குறாங்கன்னா, சரி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சரியானது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நம்ம மெயின் எக்ஸாமில் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து கவனம் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வருது அப்படின்றதுனால கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னே தெரியாமல் ஆன்சரை கிளிக் பண்ணுவோம். அந்த மாதிரி அப்போலாம் நம்ம அங்கே போய் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மிஸ்டேக் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால தான் இப்பயே நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? கூற்று. மகாத்மா காந்தியின் கீழ் இந்திய விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களின் முதல் அனைத்து மக்களின் ஒருங்கிணைப்பு ஒத்துழையாமை இயக்கம் குறித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மகாத்மா காந்தியோட தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களோட முதல் மாபெரும் மக்கள் திரட்ட இயக்கம் எது அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. இந்தியா முழுசுமே இருக்க சமூகத்தோட பல்வேறு பிரிவுகளில் இணைஞ்சி ஒரு நாடு தழுவிய இயக்கமாக வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஓகேவா? இது கரெக்டு. அடுத்ததா சௌரி சௌரா சம்பவத்துக்கு பிறகு இந்த இயக்கம் திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே கரெக்டு. ஏன்னா February 5, 1922 பீகாரில் சௌரி சௌரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியான வழியில் ஒரு சாலையில் ஊர்வலமாக போயிட்டுருப்பாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க இவங்கள வந்து தீண்டுறாங்க, அதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்றதுக்காக மக்கள் திடீர்னு ஆத்திரம் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனை வந்து கொளுத்திடுவாங்க. உள்ள ஒரு 20-25 போலீஸ்காரங்களை வச்சே கொளுத்திடுவாங்க. ஓகேவா?
அந்த சம்பவம் காந்தியடிகளுக்கு காதில் விழுந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இதனால தான் வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்றது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. சுயராஜ்ய கட்சி ஏன் உருவாச்சு அப்படின்னா அது வரைக்கும் காந்தி மேலே மிகுந்த நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. காந்தி வந்து கண்டிப்பாக சுதந்திரம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன வன்முறை சம்பவத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியர்களுமே இயங்குகிற ஒரு இயக்கத்தை வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்றதுனால கோவம் வந்து சிஆர் தாஸும் மோதிலால் நேரு என்ன பண்ணுவார் அப்படின்னா 1923 சுயராஜ்ய கட்சி சுவராஜ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து தொடங்குறாங்க. இந்த ஸ்வராஜ் கட்சி எதுக்காக அப்படின்னா அது வரைக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சட்டப்பேரவைக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ளே நுழையக்கூடாது, எலெக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தலில் போட்டிடணும், எப்படி நீதி கட்சியெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு ஆங்கிலேயர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னா 1923 என்ன பார்ட்டி அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டி. ஓகேவா? யார் யார் அப்படின்னா சிஆர் தாஸ், அதுக்கப்புறம் நேருவோட அப்பா யார் அப்படின்னா மோதிலால் நேரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வர்றது தான் இந்த ஸ்வராஜ் கட்சி அப்படின்றது. ஓகேவா? இந்த கூற்றின்படி 3 கூற்றுமே சரியானது. ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3மே தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி வந்து ஆன்சராக இருக்குது. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ஆம் ஆண்டு லார்டு டஃப்ரின் ஆதரவுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கூற்று தீவிரவாத தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு உத்தியாக மனுக்கள் மற்றும் வேண்டுகோள்களை நம்பினர் அப்படின்னு கொடுக்குறாங்க. 3வது கூற்று 1907 சூரத் பிளவு முதன்மையாக மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் மாதம் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணப்படுது. 1885 டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் ஊழியராக இருக்கிற ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வைஸ்ராய் யார் இருக்காரு அப்படின்னா அந்த காலத்தில் 1885 வைஸ்ராயாக இருந்தவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா லார்டு டஃப்ரின் பிரபு. அவர்கிட்ட வந்து இந்த ஏஓ ஹியூம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அனுமதி வாங்கியிருப்பாரு. பிரிட்டிஷோட ஆதரவோட தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பையே உருவாக்குறாங்க. சரியா? அப்போ வருஷம் வந்து 1885. கூற்று வந்து கரெக்ட். லார்டு டஃப்ரின் பிரபுவோட ஹெல்ப்போட தான் ஏஓ ஹியூம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காங்கிரஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. 2வது கூற்று பாருங்கள். மிதவாத தலைவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு அரசியலமைப்பு வழியில் போயிட்டு மன்றாடுறது. ஓகேவா? அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. தீவிரவாதிகள் எப்பயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரடி நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிடுங்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால இந்த கூற்று தவறானது. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. 1907 சூரத் பிளவு முதன்மையாக மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டு. 1907 சூரத் பிளவு இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு சித்தாந்த இலக்குகள் வச்சு பார்க்கும்பொழுது மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிறைய சண்டை வருது. 2 பேருமே கைகலப்பாய் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதனால இந்த கூற்று கரெக்டு. அப்போ 1, 3 மட்டும் சரியானது. சரியா? அடுத்தது பாருங்க. வேலூர் கழகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 1857 கழகத்திற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் பெரிய அளவிலான இராணுவ கிளர்ச்சி இதுவாகும். மத உணர்வுகளை புண்படுத்தும் புதிய இராணுவ உடை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதே உடனடி காரணம். இந்த கழகம் பிரிட்டிஷ் சிறையிலிருந்து தப்பிய திப்பு சுல்தானின் தீவிர ஆதரவை பெற்றது அப்படின்னு 3 கூற்று கொடுக்குறாங்க. கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சரி அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 1806 வேலூர் கழகம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1857 பெரும் புரட்சி அப்படின்றது நடந்துச்சு. ஓகேவா? பெரும் புரட்சியை தான் நம்ம முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லிட்டு 1806 வந்து வர்ணிக்கப்படுது. ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது கூற்று வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அதே மாதிரி புதிய இராணுவ
உடை மற்றும் கட்டுப்பாடுகள் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்னியு தலைப்பாகை அப்படின்னு சொல்லுவோம். அக்னியு தலைப்பாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பாகை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மத உணர்வுகள், மீசை வந்து வழிச்சிடணும், ஓகேவா, ஜடா முடி மாதிரியான முடியெல்லாம் வச்சுக்க கூடாது, போலீஸ் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த தலைப்பாகையில் பார்த்தீங்க அப்படின்னா சிலுவை வந்து போட்டிருந்துச்சு, ஓகேவா, அதாவது கிறிஸ்டியன் சிம்பிள் வந்து போட்டிருந்துச்சு. அப்போ நம்மளோட படையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் தான் இருந்தாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விபூதி வச்சுட்டு வரக்கூடாது, சந்தனம் வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களோட மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி இருந்தது. அப்படின்றதுனால தான் அவங்க வந்து கலகத்துக்கு காரணமாக இருந்துச்சு. உடனடி காரணத்தில் நம்ம அதை தான் பார்ப்போம், சரியா. அப்போது மத உணர்வுகளை துன்படுத்தினாங்க அப்படின்றதும் கரெக்டாக இருக்குது. அடுத்து மூணாவது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலகம் பிரிட்டிஷ் சிறையில் இருந்து தப்பிய திப்பு சுல்தானின் தீவிர ஆதரவை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கலகம் நடக்கிறது 1806, ஓகேவா. திப்பு சுல்தான் எப்போ இறந்துருப்பாருன்னா 1799 4வது மைசூர் போரில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இறந்துட்டார், ஓகேவா. அப்போது அவங்களோட பையன் தான் யார் இருப்பாங்க அப்படின்னா பதே ஹைதர் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. திப்பு சுல்தானோட பையன் தான் கோட்டையில் இருக்கார், பதே ஹைதர், ஓகேவா. அவரை தான் மன்னராக அறிவிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இவங்க வந்து கலகமே பண்ணுவாங்க. அப்போ இந்த கூற்று வந்து தவறானது, சரியா. திப்பு சுல்தானோட ஆதரவுலாம் வாங்கியிருக்காது, அவருக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்றது ஆன்சர், ஓகேவா. அப்போ சரி அல்லாதது தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. தவறானது எது அப்படின்னா 3வது மட்டும்தான், சரியா. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால பழங்குடியினர் கிளர்ச்சி பற்றி குறிப்பிடுகையில் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. சந்தால் கிளர்ச்சி 1855 to 1856. முதன்மையாக நில உரிமையாளர்கள், கடன் வழங்குபவர்கள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் ஒடுக்குமுறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று கரெக்டானது, ஓகேவா. பார்த்தீங்க அப்படின்னா சந்தால் கிளர்ச்சி வந்து நம்மளோட பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக தான் நடந்தது அப்படின்றது கரெக்டு, சரியா. அடுத்தது பாருங்கள். அந்த இடத்துல சந்தால் கிளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜமீன்தாரிகள் நிறைய இருந்திருப்பாங்க. வட்டிக்கு விடுறவங்கள அந்த பகுதிகளில் டைக்குகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அவங்களுக்கு பக்கத்துணையாக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்றவங்க இருப்பாங்க. அப்போது பழங்குடியினரில் வந்து சுரண்டது வந்து அவங்களால தாங்கிக்க முடியாமல் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டானது, சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு மையப்படுத்தப்பட்ட தலைமை மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரியானது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் அங்கங்கே கிளர்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அடக்கிடுவாங்க, சரியா. 3வது கூற்று பாருங்க. சந்தால் கிளர்ச்சிக்கு பிறகு உடனடியாக பாதுகாப்பு நிலச்சட்டங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் பதிலளித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விட்டுட்டேன். உடனடியாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்றது நான் கவனிக்கல. சந்தால் கிளர்ச்சிக்கு இது பாதுகாப்பு சட்டங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, உடனடியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடனடியாக கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஓகேவா. அவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்போ கிளர்ச்சி பண்ணுறாங்க, இவங்க 1855-56 தான், ஓகேவா. அப்போது எப்போ கொண்டு வராங்க உடனடியாக இல்லாமல் 1876 சந்தால் பர்கானா குத்தகை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. சந்தால் பர்கானா குத்தகை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த சந்தால் பர்கானா பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு பழங்குடியினருக்கு பகுதிகளில் ஜமீன்தார்களோ அல்லது நில உடைமைதாரர்களோ போகாமல் பழங்குடியினருக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு, ஓகேவா. ஆனால் அதை உடனடியாக பண்ணலை. எப்போ நடக்குது கிளர்ச்சி 1855 நடக்குது. இவங்க 1876 தான் கொடுக்குறாங்க. 20 வருஷம் கழிச்சு தான் அந்த சந்தால் பர்கானா அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால கூற்று 3 வந்து தவறானதாக வருது, சரியா. அடுத்த கேள்வி பார்க்கலாமா. 1817 பைக்கா கழகம்
தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 1, இது பக்ஷி ஜகபந்து தலைமையில் இன்றைய ஒடிசாவில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. 1817 இந்த பைக்கா கழகம் அப்படின்றது பக்ஷி ஜகபந்து தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று பார்ப்போம். இந்த பைக்கா கழகம் ஒடிசாவில் இருக்கிற குர்தா அப்படின்ற பகுதியில் நடந்துச்சு. ஓகேவா, குர்தா அப்படின்ற பகுதியில் நடந்துச்சு. அந்த குர்தாவோட மன்னரோட இராணுவ தளபதியாக இருக்கிற பக்ஷி ஜகபந்து தான் என்ன பண்ணுறாரு, இந்த கழகத்துக்கு தலைமை தாங்குறாரு. அதனால இந்த கூற்று வந்து கரெக்டானது. சரியா, ரெண்டாவது கூற்று பாருங்க. இந்த கழகம் பிரிட்டிஷ் நில வருவாய் கொள்கைகள் மற்றும் பாரம்பரிய போராளிகளின் இடப்பெயர்வுக்கு எதிர்வினையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்றும் கரெக்டாக இருக்குது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட கடுமையான நில வருவாய் கொள்கைகள், அது மட்டும் இல்லாமல் புதுசாக நாணய முறைகளை அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் பைக்காக்கள், பாரம்பரியமாக அவங்களோட நில உடைமை படைகள்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்து பைக்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரம்பரை வாடகை இல்லாத நிலங்கள்லேருந்து வலுக்கட்டாயமாக மாற்றுறாங்க. ஓகேவா, அவங்கள அந்த இடத்துல இருந்து மாற்றுறது தான் இந்த கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கூற்றும் வந்து கரெக்டாக இருக்குது. சரியா, மூணாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது இந்திய சுதந்திரத்தின் முதல் போராக ஆங்கிலேயர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா, இருந்தால் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கழகமாக இருந்திருக்கும் இல்லையா. 1857 சிப்பாய் கழகம் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பைக்கா கிளர்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகுதியான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா மாநிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஓகேவா, பைக்கா வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது 1817 வந்துச்சு. ஓகேவா, ஆனாலும் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அதனால இந்த கூற்று வந்து தவறானது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் என்னது, 1 மற்றும் 2 சரியானது. சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சியோட அடித்தளம் குறித்த பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஐஎன்சி வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 பம்பாயில் ஏஓ ஹியூம் அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டான கூற்று தான். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஐஎன்சியோட முதல் அமர்வு பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து தவறானது. ஐஎன்சியோட முதல் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பம்பாயில் நடக்கும். இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற WC பானர்ஜி அப்படின்றவர் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா, தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னா 1886 ரெண்டாவது கூட்டத்தில் தான் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதனால ரெண்டாவது கூற்று தவறானது. மூணாவது கூற்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம்பகால இந்திய தேசிய காங்கிரஸில் முதன்மை நோக்கம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து முழுமையான சுதந்திரத்தை கோருவது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிதவாதிகளோட காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, மிதவாதிகளோட காலம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியோட அமைப்புக்குள்ளேயே அரசியலமைப்பு சீர்திருத்தம் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து சட்டப்பேரவையில் சட்டமன்றங்களில் இந்தியர்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இடங்களை வந்து ஒதுக்குங்க, அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தோட செலவை குறைங்க, நிர்வாகத்தில் சில சலுகைகளை கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இவங்க இது பூர்ண சுவராஜ்யம் அப்படின்னு கேட்டது எப்போ அப்படின்னா 1929 லாகூர் செஷனில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பூர்ண சுயராஜ்யம் அப்படின்றதையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தீர்மானமே போடுறாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது எப்போ 1885. ஓகேவா, அதனால் இங்கே ஒரு 15 அப்படின்னா ஒரு 40 வருஷம் கழித்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து தொடங்கவே போகிறாங்க. அதனால் இந்த கூற்று தவறானது. அப்போ ஆன்சர் வந்து 1 மட்டுமே சரியானது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகளோட காலகட்டம் பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிதவாதிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்த மனுக்கள், தீர்மானங்கள் மற்றும் அரசியலமைப்பு வழிமுறைகளை நம்பி இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இந்த கேள்வி கரெக்டு தான் அப்படின்னு. மிதவாதிகள் காலம் அப்படின்றது 1885 1905 வரைக்கும் நம்மளுக்கு மிதவாதிகள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, அவங்க அரசியலமைப்பு போராட்டத்தில் தான் வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து மனு கொடுக்கறது, தீர்மானங்கள் வைக்கிறது, உரைகள், குறிப்பாணைகள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த காலம் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அடுத்ததா
இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை நடத்த அவர்கள் கோரினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவுமே வந்து கரெக்டானது. ஐசிஎஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, ஓகேவா? அந்த ஐசிஎஸ் தேர்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ் ஆனால் தான் கவர்மெண்ட்டில் வேலைக்கு போக முடியும் அப்படின்றதுனால அந்த எக்ஸாம் வந்து இங்கிலாந்தில் தான் நடந்தது, ஓகேவா? இங்கிலாந்தில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். இங்கிலாந்துக்கு போகிறதுக்கே 8 மாதம்ன்ற கப்பல் ஆகும் அப்படின்றதுனால ஒரே டைமில் இந்தியாலையும் பிரிட்டன்லேயும் அந்த எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதனால் இந்த கூற்றும் வந்து கரெக்டானது. 3வது என்ன கூற்று இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு செல்வம் வெளியேறுவதை குறைப்பதில் அவர்கள் வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. பிரிட்டிஷோட கொள்கைகள், பொருளாதார சுரண்டல் அப்படின்றதெல்லாம் குறித்து நம்மளுக்கு தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்கிறாரு. செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. ஆனால் அதை தடுத்தார் அவர் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அவரால் அதெல்லாம் ஜெயிக்க முடியல. விஷயத்தை வந்து யோசித்து சொல்ல முடிஞ்சுது, செல்வம் சுரண்டப்படுது அப்படின்றத, ஓகேவா? ஆனால் தடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் 3வது கூற்று தவறானது. ஆன்சர் வந்து 3 மட்டும் தவறானது, பி ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சூரத் பிளவு பற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சூரத் பிளவு தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் சித்தாந்த வேறுபாடுகள் காரணமாக இந்த பிளவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று கரெக்டானது, ஓகேவா? சூரத்தில் நடந்த காங்கிரஸ் செஷனில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா சண்டை வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூற்று கரெக்டு. 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மிதவாதிகள் அரசியலமைப்பு போராட்டத்தை விரும்பினர், அதே நேரத்தில் தீவிரவாதிகள் செயலற்ற எதிர்ப்பை ஏற்க விரும்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மிதவாதிகள் அரசியலமைப்பு போராட்டத்தை விரும்பினர் அப்படின்றது கரெக்ட். ஆனால் தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா செயலற்ற எதிர்ப்பு அப்படின்றத சொல்லலை, அவங்க நேரடி நடவடிக்கை அப்படின்னு சொன்னாங்க, ஓகேவா? அதனால இந்த கூற்று வந்து தவறு அப்படின்னு நினைக்கிறேன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா தலைமையில் இருந்தபோது பிளவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக இருக்கும்பொழுது தான் வந்து பிளவுக்கு ஆரம்ப காலமாக இருந்துச்சு, ஓகேவா? 1907 சூரத் மாநாட்டில் தலைவராக இருந்தவர் ராஷ்பிகாரி கோஷ் அப்படின்றவர். அப்போ தான் அதிகாரப்பூர்வமாக பிளவுகள் அப்படின்றது வந்துச்சு, ஓகேவா? அப்போது இந்த கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சரியாக தவறானு கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி 1906 காங்கிரஸ் செஷனில் இருந்திருப்பார். 1905 வங்க பிரிவினை கொண்டு வராங்க. வங்க பிரிவினை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சண்டை நடக்க ஆரம்பிக்குது மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவில், ஓகேவா? அதுக்கப்புறம் 1906 கண்டிப்பாக தீவிரவாதிகள் கூட்டத்தில் சண்டை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக பயந்துக்கிட்டு தான் இந்தியாவோட முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லப்படுற தாதாபாய் நவ்ரோஜியை தலைவராக போடுறாங்க. ஏன்னா அவர் சொன்னதான் எல்லாருமே கேட்பாங்க, வயசானவர் அப்படின்றதுனால அவர் தான் வந்து தலைவராக இருக்காரு. அந்த கூட்டத்திலையும் சண்டை நடக்குது, ஆனால் அவர் பேசி சமாதானப்படுத்தி பிரிக்காமல் அனுப்பிட்டார். அடுத்து 1907 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராஷ்பிகாரி கோஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தலைவராக இருப்பார். அப்போ கண்டிப்பாக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட்டில் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தலைமை பொறுப்பில் இருந்தபோது பிளவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து எனக்கு தெரிஞ்சு தவறானது அப்படின்றதுனால தான் நான் ஆப்ஷன் 1 and 2 வந்து போட்டேன். உங்களுக்கு இது என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? சுதந்திரத்திற்கு முந்தைய இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தொடர்களை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். அதாவது ஐஎன்சியோட செஷன்ஸ் வந்து நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, 1929 நம்மளுக்கு லாகூரில் ஒரு கூட்டம் நடந்திருக்கும். அங்கே தான் பூரண சுதந்திரம் அப்படின்றது இலக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டு. 1929 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கும். லாகூரில் சிறப்பு காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் அப்படின்றதே வந்து காங்கிரஸோட இலக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த கூட்டத்தில் தான் அப்படின்றதுனால இந்த கூற்று கரெக்டாக இருக்குது. அடுத்தது 1931 கராச்சி அமர்வு அடிப்படை உரிமைகள்
மற்றும் பொருளாதார கொள்கை குறித்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்றுமே வந்து கரெக்டானது. ஓகேவா. இந்த கராச்சி காங்கிரஸ் செஷனுக்கு தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா நம்மளோட வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஓகேவா. வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து என்ன பண்றாரு, தலைவராக இருந்திருக்காரு கராச்சி செஷன்ல. இதில் தான் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் எக்கனாமிக் ப்ரோக்ராம் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஓகேவா. நேஷ்னல் எக்கனாமிக் ப்ரோக்ராம் பற்றி பேசின செஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கராச்சி காங்கிரஸ் செஷன் தான். ஓகேவா. அடுத்து 1940 அமர்வு பிரிட்டிஷ் போர் முயற்சிக்கு நிபந்தனையின்றி ஆதரவு அளித்தது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறானது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 1940 வருஷம் இந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் வந்து நடந்திருக்கும். ராம்கர் அப்படின்றது பீகாரில் இப்போ வந்து ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு பகுதி. அங்கே தான் வந்து இந்த செஷன் வந்து நடக்கும். ஓகேவா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக தேசிய அரசாங்கத்தை அமைச்சா மட்டும்தான் 2ஆம் உலக போரில் காங்கிரஸ் வந்து ஆதரவு வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா நிபந்தனையே இல்லாமல் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூற்று வந்து தவறானது. ஏன் வந்தால் அவங்க வந்து தற்காலிகமாக தேசிய அரசாங்கத்தை அமைச்சா மட்டும்தான் உலக போரில் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து இதை ஏற்றிருக்க மாட்டாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து கை விட்டுருவாங்க, இந்த ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா. அப்போ ஆதரவும் கொடுக்கல, நிபந்தனையும் போட்டாங்க. அதனால் இந்த கூற்று வந்து தவறானதாக இருக்குது. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்ப்போமா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் 1942 போது இந்திய தேசிய காங்கிரஸின் பங்கு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1942 ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எப்போ 1942 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஜூலையில் வார்தாவில் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா. வார்தாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்றதுனால இந்த கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. 2வது கூற்று பாருங்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் பம்பாய் அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து தவறானதாக இருக்குது. ஓகேவா. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் பம்பாய் அமர்வில் இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தவறானதாக இருக்குது. ஓகேவா. இந்த தீர்மானம் பார்த்தீங்க அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் வந்து என்ன ஆகுதுன்னா கெவாலியா டேங்க் மைதானத்தில் நடந்த ஒரு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. இங்கே வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, அதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து 3வது கூற்று. இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு முழு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையும் ஒரு நாளைக்குள் சிறையில் அடைக்கப்பட்டது. இந்த கூற்றும் கரெக்டு. ஏன்னா தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8 1942. ஓகேவா. ஆனால் 1949 என்ன பண்ணிடுவாங்க, 1942 ஆகஸ்ட் 9 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொண்டு வருவாங்க. ஆப்ரேஷன் 0 ஹவர் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை தொடங்கி அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎன்சியோட முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே கைது பண்ணிடுவாங்க. அதில் தான் காமராஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரெயினில் தப்பிச்சு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ட்ரெயினில் தப்பிச்சு வந்து வெள்ளையனே வெளியேறுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பார். வெள்ளையனே வெளியேறு காமராஜரோட காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக நம்ம படிப்போம். இந்த கூற்றுமே வந்து கரெக்டு. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து 1, 2, 3 சரியானது. ஆனால் இதில் வந்து நானே 1 மற்றும் 3 கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எப்படின்னு தெரில. ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்திய அரசியல் அமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து கரெக்டானது. அடுத்து தீண்டத்தகாதவர்கள் பொது தொட்டிகளில் இருந்து தண்ணீர் எடுக்கும் உரிமைகளை உறுதிப்படுத்த மகத் சத்தியாகிரகத்தை நடத்தினார். கரெக்டு. 1927 பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மகத் சத்தியாகிரகம் அப்படின்றத நடத்துகிறாரு. ஓகேவா. அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா
தண்ணி வந்து பொது குளங்களில் யாருமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு. ஓகேவா? அதை மீறி அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணீர் எடுத்து சத்தியாகிரக வழியில் போராடுறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள யார் வேணால் தண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அதாவது பின்னால வந்து அந்த அவரோட சத்தியாகிரகம் ஜெயிக்குது 1937. சரி, அடுத்ததுக்கு பாருங்கள். பகத்சிங் பற்றி குறிப்பிடுகையில் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பகத்சிங் பற்றி குறிப்பிடுகையில் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அவர் இந்துஸ்தான் சோசியலிச குடியரசுக் கட்சி சங்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்பவே கரெக்டு. பகத்சிங் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற கொஷினில் முக்கியமானது இதுவாக தான் இருக்குது. ஓகேவா? இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த கூற்று வந்து கரெக்டானதாக தான் இருக்குது. 1928 இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் கட்சியோட முக்கிய தலைவரும் அமைப்பாளராகவும் அவர் வந்து செயல்படுறாரு. ரெண்டாவது கூற்று, அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக போராடுவதற்காக மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினார். எப்போ குண்டு வீசினார் அப்படின்னா 1929 ஏப்ரல் 8 இந்த தேதி வந்து ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏப்ரல் மாதம் 8 என்ன பண்ணுறாரு, இந்த மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசுகிறாரு 1929. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மசோதா நிறைவேற்றுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொது பாதுகாப்பு மசோதா, இன்னொன்று வர்த்தக தகராறு மசோதான்னு 2 மசோதா வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த 2 மசோதாவுமே பார்த்தீங்க அப்படின்னா அடக்குமுறையை கொண்டு வந்த ஒரு மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. பொது பாதுகாப்பு மசோதா வந்து இந்த ஜாலியன் வாலாபாக்கில் வந்து இருக்கும் இல்லையா, யாரை வேணால் விசாரணை இல்லாமல் கைது பண்ணலாம் அப்படின்னு. அது ரெண்டாவது, இந்த வர்த்தக தகராறு மசோதா வந்து வேலை நிறுத்தம் பண்ணி போராடுறாங்கல்ல தொழிலாளர்கள், அவங்கள அடக்கிற மாதிரி ஒரு சட்டம். இந்த 2 சட்டமுமே அடக்குமுறை சட்டம் அப்படின்றதுனால இதை எதிர்க்கிறதுக்காக மத்திய சட்டப்பேரவையில் பார்வையாளர் மாடத்தில் இருந்து யார் மேலேயும் படாமல் ஒரு இடத்துல குண்டு வந்து வீசுவாங்க. இதில் இவர் கூட ஒருத்தர் இருப்பார், அவரையும் கேட்பாங்க. யார் அப்படின்னா பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர தத். ஓகேவா? தத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பகத்சிங்கும் தத்தும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குண்டு வந்து வீசுகிறாங்க. அப்போ இந்த கூற்றுமே வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது பாருங்கள். சிறையில் இருந்தபோது நான் ஏன் நாத்திகன் என்ற துண்டு பிரசுரத்தை எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பகத்சிங் தன்னோட 1930 லாகூர் ஜெயிலில் இருக்கும்போது, இதுவும் கேட்பாங்க, லாகூர் ஜெயிலில் இருக்கும்போது தான் இந்த நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்க அப்பாவுக்கு எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் புக்காக வந்து வெளியே வந்திருக்கு. ஓகேவா? நான் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிட சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சாமி கும்பிட மாட்டார். அதனால் அவர் அவங்க அப்பாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக எழுதின ஒரு கடிதம் தான் அது வந்து பின்னால் புக்காக வந்து மாறியிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார் குறித்த பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஸ்ட்டு, அவர் தமிழ் கவிதை மூலம் தேசபக்தியை ஊட்டிய புரட்சிகர கவிஞர். அவங்க எல்லாருக்குமே அது தெரியும், அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால தான் அவரை மகாகவி, புரட்சி கவி அப்படிலாம் நம்ம பாடுறோம். சரியா? அடுத்தது, அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வுகளில் பங்கேற்று சுதேசிமித்திரன் செய்தித்தாளில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே கரெக்டு. ஓகேவா? அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட காசி காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துருப்பார் 1905. அடுத்து சூரத்லேயும் கலந்துருப்பார் 1907. இந்த 2 காங்கிரஸ் கட்சிலையும் பாரதியார் வந்து கலந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சுதேசமித்திரன் செய்தித்தாளில் உதவி ஆசிரியராக வேலை செஞ்சுருக்கார். இந்த கூற்றுமே கரெக்டு. மூணாவது கூற்று பாருங்க. பாலகங்காதர திலகரோட நெருங்கிய தொடர்புடையவர். இந்த கூற்றுமே சரியானது. பாலகங்காதர திலகரோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டாக வந்து இருப்பார். திலகரை வந்து தன்னோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் திலகர் எழுதின டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஓகேவா? டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற புக்கை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். எதில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு அவரோட கொள்கைகளில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். அப்படின்றதுனால இவர் வந்து நம்ம இந்த கூற்றையும் சரி அப்படின்னு சொல்லணும். பாரதியாரோட குரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் குருவாக வந்து திலகரை வந்து அவர் வச்சுருக்காரு. டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, திலகர் எழுதின புக்கு. அதனால் இந்த கூற்றுமே வந்து கரெக்டானது. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்துமே சரியானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 15வது கேள்வி என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். விஓசி அதாவது வஉ சிதம்பரனாரை பற்றி கொடுத்துருக்காங்க. வஉ சிதம்பரனாரை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் முதல் பூர்வீக
இந்திய கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்கினார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஏகபோகமாக இருக்கிற கப்பல் வணிகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில உள்நாட்டு இந்திய கப்பல் சேவையை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு. ஓகேவா, இந்த கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டாவது கூற்று பாருங்க, கோரல் நூற்பாலை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை வழிநடத்தியதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் தப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. கோரல் நூற்பாலையில் 1608 பார்த்தீங்க அப்படின்னா பவள ஆலை வேலை நிறுத்தத்தில் தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கைது செய்யப்படலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் இந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மகாத்மா காந்தியின் சமகாலத்தவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தில் தீவிரமாக பங்கேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து தப்பு. ஓகேவா, அவர் மகாத்மா காந்தியின் சமகாலத்தவர் தான், ஆனால் அவர் உப்பு சத்தியாகிரகத்தில் தீவிரமாக பங்கேற்க முடியல. ஏன் அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா 1905 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனிலாம் இருக்கும். அவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்கு இழக்க வைப்பாங்க. ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பார். ஓகேவா, அதனால் அவரோட உடல்நலை பிரச்சனை காரணமாக அதுக்கப்புறம் அவர் எந்த போராட்டத்திலையும் முழுசாக ஈடுபட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நம்மளுக்கு வேதாரண்யத்தில் நடந்திருக்கும். ராஜாஜி தான் தலைமை தாங்கியிருப்பார். அதில் வஉசி எந்த அளவுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பும் கொடுக்கல. ஏன்னா அவரோட உடம்பு, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் அந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கே வந்து கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாரு அப்படின்றதுனால மூணாவது கூற்று தவறானது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரியானது அப்படின்னு சொல்லி கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், ஜவஹர்லால் நேரு பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். நான் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு காட்டிட்டு தான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷில் பிடிக்குது அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஜவஹர்லால் நேரு பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் செஷனில் தலைவராக இருக்கும்போது பூர்ண ஸ்வராஜ்யம் அதை 3 வாட்டி வந்துச்சு. இதே ஒரு கேள்வி. ஓகேவா, இது வந்து கரெக்ட், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூற்று என்ன கொடுக்குறாங்க, இந்தியாவில் சோசியலிசம் நவீன தொழில்துறை வளர்ச்சிக்கு அவர் வாதிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்றுமே வந்து கரெக்டு. ஓகேவா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலப்பு பொருளாதாரம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். தொழில்துறை திட்டமிடல், நவீன அறிவியல் வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். நம்மளோட இஸ்ரோ இந்த மாதிரியான அறிவியல் கழகங்கள் வர்றதுக்கும் அவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார் அவரோட பிஎம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேவா, மூணாவது கூற்று பாருங்கள், ஸ்வராஜ் கட்சி 1923 வந்து வந்திருக்கோம். அதில் வந்து மோதிலால் நேருவோட சேர்ந்து சுயராஜ்ய கட்சியின் நிறுவன உறுப்பினராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. அதோட நிறுவன உறுப்பினர் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம், CR தாஸும் மோதிலால் நேரு தான் வந்து ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அப்போ வந்து நேரு வந்து தனியாக இருந்திருப்பார். அதனால் இந்த கூற்று தவறானது. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரியானது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா, காமராஜர் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 1960களில் இந்திய அரசியலில் காமராஜர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கூற்று, சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மூணாவது கூற்று, அவர் ஒருபோதும் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி கரெக்டு. 1960களில் அவரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா அரசரை உருவாக்குபவர். 1964 லாலா லஜபதி ராயை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நேரு இறந்ததுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டராக மாற்றிருப்பார். ஓகேவா, லாலா லஜபதி ராய் லால் பகதூர் சாஸ்திரி மாற்றி சொல்லிட்டார். 1964 லால் பகதூர் சாஸ்திரியை வந்து என்ன பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டராக மாற்றுறாரு. ஆனால் லால் பகதூர் சாஸ்திரியும் உடனே இறந்துறாரு 2 வருஷத்தில், 1966. அதுக்கப்புறம் அவர் இந்திரா காந்தியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக மாற்றுறாரு. இப்போ 2 பிரைம் மினிஸ்டர் வந்து வர்றதுக்கு காரணமாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது கரெக்டான கூற்று தான். அவர் மெட்ராஸ் முதலமைச்சராக இருந்தபோது மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதுவுமே வந்து கரெக்டானது, உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் ஒருபோதும் அங்கம் வகித்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. காமராஜர் காங்கிரஸ்லேருந்து தான் வந்து நம்மளோட சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 1964 67 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸோட கட்சியோட தலைவராகவே இருந்திருக்காரு. ஓகேவா, 1964 to 67. அதனால் இந்த கூற்று தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரியானது. சரியா, அடுத்த கேள்வி பாருங்க, மகாத்மா காந்தியை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
மகாத்மா காந்தி இந்தியாவில் தனது முதல் சத்தியாகிரகத்தை பீகாரில் உள்ள சம்பரானில் தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டு. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 வந்து நடக்கும். நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் அவர் யங் இந்தியா செய்தித்தாளில் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது கூற்று வங்காள பிரிவினைக்கு எதிராக தண்டி யாத்திரையை மேற்கொள்ளப்பட்டது. இந்த 3 கூற்றில் எது சரி அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூற்று அவரி தோட்ட தொழிலாளர்கள் தீன் காதியா அப்படின்ற முறைக்கு எதிராக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் செய்கிறாரு. ஓகேவா? அவர் இந்தியாவில் வந்து தொடங்கின முதல் சத்தியாகிரகம் ஃபுல்லாக இன்வால்வ் ஆன ஒரு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தீன் காதியா முறையை தடுக்கிறதுக்காக அவுரி சாகுபடி பண்ணுறவங்கள பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? இது கரெக்டானது தான். யங் இந்தியா நாளிதழில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில வார இதழை வழங்கியிருப்பார். எப்போ அப்படின்னா 1919 1931 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வங்காள பிரிவினைக்கு அகெயின்ஸ்டாக வந்து நான் ஒரு உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர் உப்பு சத்தியாகிரகம் பண்ணார். ஆனால் எதுக்கு பண்ணார் அப்படின்னா உப்பு உரிமை, ஏகபோக உப்பு உரிமை, உப்பு வரிக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணார். ஓகேவா? உப்பு மேலே கூட வரி போடுறானுங்க, அது எப்படி போட முடியும் அப்படின்றதான் உப்பு சத்தியாகிரகம் பண்ணார். ஓகேவா? 1905 வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வங்க பிரிவினை நடந்துச்சு. அப்போலாம் அவர் இந்தியாவிலே இல்லை அப்படின்றதுனால இந்த கூற்று வந்து தவறானது. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரியானது. அடுத்தது பாருங்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அதிகமாக கேட்குறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி. அவரை பற்றி நம்ம படித்து வச்சுக்கணும் நிறையா. சரியா? அவரை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய கேள்வி வந்து கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூற்று அவர் இந்திய தேசிய காங்கிரஸின் இளைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டானது. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸின் மிக இள வயது தலைவராக இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தலைவராக இருந்திருப்பார். அவரோட 35வது வயசுலே 1923 அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. அப்படி சின்ன வயசில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டானது. 2வது கூற்று பாருங்க, அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. 1947 1958 வரைக்கும் அவரோட இறப்பு வரைக்குமே அவர் என்னவா தான் இருந்திருக்காரு அப்படின்னா கல்வி அமைச்சராக பணியாற்றிருக்காரு. அவரோட பர்த்டே வந்து நவம்பர் 11. ஓகேவா? அந்த நவம்பர் 11 தான் நம்ம தேசிய கல்வி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1947 to 58 வரைக்கும் அவரோட பர்த் டேட் வந்து என்னது நவம்பர் 11, தேசிய கல்வி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அடுத்தது பாருங்க, முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி தேவை என்பதில் வலுவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வலுவான ஆதரவாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. ஓகேவா? அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து தனி தொகுதி வேணாம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுல தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஓகேவா? முஸ்லீம்களுக்கு முஸ்லீமும் இந்து நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாருமே வந்து அப்பா அம்மா சகோதர சகோதரிகள், மதசார்பற்ற தேசம் வந்து வேணும் அப்படின்றதுனால யாரையும் பாகுபாடு படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் இருந்தார். அதனால தான் அவர் இன்றைக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம். சரியா? அதனால் இந்த கூட்டு வந்து தவறானது. முஸ்லீமுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்லாம் அவர் சொல்லலை, எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்ததா ஈவே ராமசாமி பெரியார் பற்றி ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரியார் சமூகத்தில் சாதி அமைப்பு மற்றும் பிராமணிய ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தார். கரெக்டு. இது உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியுது பெரியார் வந்து இதெல்லாம் எதிர்த்திருக்காரு அப்படின்னு. 2வது என்ன சொல்லியிருக்காரு, பகுத்தறிவு மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார். இதுவுமே கரெக்டு. சுயமரியாதை இயக்கம் 1925 அவரால் நிறுவப்பட்டது. 3வது என்ன கொடுத்துருக்காங்க, இவர் தேவராஜ்ய இந்து அரசு என்ற கருத்தை தீவிரமாக ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. பெரியார் வந்து ஒரு தீவிர பகுத்தறிவாளராக இருந்தார், நாத்திகராக இருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதனால் இவர் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்துக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல. அதனால் இந்த கூற்று வந்து தவறானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சுயமரியாதை இயக்கம் பற்றி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம் மூலம் பின்தங்கிய வகுப்பினருக்கு அதிகாரம் அளிக்க முயன்றது. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சுயமரியாதை இயக்கம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சாதி படிநிலைகளை தகர்க்கிறதுக்காகவும் கல்வியும் சமூக சீர்திருத்தம் மூலமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? 2வது கூற்று பாருங்க, கலப்பு திருமணங்கள் மற்றும்
பெண்களின் உரிமைகளை இது ஊக்குவித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து கரெக்டானதாக தான் இருந்தது. ஓகேவா. அடுத்தது 3வது கூற்று, நிர்வாகத்தில் உயர் சாதியினர் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து தவறானது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உயர் சாதியினரோட ஆதிக்கத்தை வந்து எதிர்க்கிறதுக்காக தான் அந்த பகுத்தறி பெரியாரே இருந்திருப்பார். அதனால் இந்த கூற்று வந்து தவறானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். இதுவும் பெரியார் ரிலேட்டடான கொஷின் தான். சரியா. ஃபஸ்ட்டு என்ன கூற்று கொடுத்துருக்காங்கன்னா, தந்தை பெரியார் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரசுடன் தொடர்புடையவராக இருந்தார். ஆனால் பின்னர் ஜாதி பிரச்சனைகள் குறித்த கருத்து வேறு காரணமாக வெளியேறினார். இது வந்து கரெக்டு. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1919 இந்திய தேசிய காங்கிரஸில் அவர் சேர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் 1924 பீரியடில் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் 1925 பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கட்சி விட்டு விலகி வந்திருப்பார். ஏன் விலகி வந்தார் அப்படின்னா 1925 ஒரு பிராமணர்களுக்கு ஒரு ஸ்கூல் வந்து இருக்கும். அதாவது காங்கிரஸ் நடத்துகிற ஒரு பள்ளியில் சின்ன தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு பாகுபாடெல்லாம் காட்டியிருப்பாங்க. இதை வந்து அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது விசிட் பண்ணும்போது பார்த்துருப்பாரு. இதில் காண்டாயி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வெளில வந்திருப்பார். ஓகேவா. அதனால் இந்த கூற்றுமே வந்து கரெக்டு. 1925 முன்னாடி வரைக்கும் அவர் காங்கிரஸில் தீவிரமாக தான் இருந்தார். அதில் கதர்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா விற்றுருப்பார். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து இது வந்து கரெக்டு. தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கான 2வது கூற்று பாருங்க. தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கான கோயில் நுழைவு உரிமைகளை கோரி கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை அவர் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் 1924-25 பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சாதியினர் கோயிலுக்குள்ளே நுழையிற, கோயிலை சுற்றி இருக்கிற சுற்றியுள்ள பொது சாலைகளை பயன்படுத்தும் உரிமை கூறி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போகிறாரு. ஓகேவா. அவர் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்பு. அவர் வந்து கடைசியாக தான் போயிருப்பார். அதனால் இது வழி நடத்தினார் அப்படின்றதுனால இந்த கூற்று தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து திராவிட தேசியவாதம் மற்றும் தனி தமிழ் அடையாளத்தின் கருத்தை அவர் ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டு. சரியா. அடுத்தது பாருங்கள். சி ராஜகோபாலாச்சாரியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாஜியை பற்றி கேட்குறாங்க. சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த முதல் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த முதல் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கூற்று தான். ஆனால் ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சி ராஜாஜி தான் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவோட முதல் இந்தியர் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 1948 1950 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார் அப்படின்றதுனால. ஓகேவா. இந்த கூற்று எனக்கு தெரிஞ்சு சரியானது தான். 2வது கூற்று பாருங்கள். ராஜாஜி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து எதிர்க்கலை. ஓகேவா. ராஜாஜி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் காந்தி கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கொண்டு வந்திருப்பார். அதில் தான் நம்ம சி ராஜாஜியோட ஃபார்முலா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷாரோட போர் முயற்சிக்கு ஒத்துழைப்பது, முன்கூட்டியே சுதந்திரம் பெறவும் இந்தியாவில் பிரிவினையை தடுக்கவும் வழிவகுக்கும் அப்படின்னு அவர் நம்பினதுனால அதில் பங்கேற்காமல் இருக்க தேர்ந்தெடுத்தார். அவர் தனது சிஆர் சூத்திரம் மூலமாக முஸ்லீம் லீக்குடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தீவிரமாக வாதிட்டார் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. அப்போ இந்த 2வது கூற்று தான் எனக்கு தெரிஞ்சு தவறானதாக இருக்குது. 3வது கூற்று பாருங்க. ராஜாஜி சுதந்திர சந்தை பொருளாதார கொள்கை ஆதரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா நேருவை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு. நேரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சோசியலிச கொள்கைகளை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா. நம்ம முன்னாடியே பார்த்தோம் கலப்பு பொருளாதாரம் அப்படின்றத நேரு கொண்டு வந்தார். ஆனால் ராஜாஜி அதை வந்து எதிர்த்திருக்காரு. உரிமம், அனுமதி, ஒதுக்கீடு, ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லியிருக்காரு அந்த சோசியலிச கொள்கைகளை. அதுக்கு பதிலாக இவர் தாராளவாத கொள்கைகளை ஊக்குவிச்சிருக்காரு. இதனால தான் இவர் 1959 சுதந்திரா கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கூற்று 3 வந்து எனக்கு கரெக்டாக தான் படுது. ஓகேவா. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள்.
அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். அவர் 2 முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். கரெக்டு தான். 1938 ஹரிபுரா, 1939 திரிபுரா 2 இடத்துலையும் அவர் காங்கிரஸில் தலைவராக இருந்திருப்பார். அடுத்து அவர் நாஜி ஜெர்மனிநாதுடன் பெர்லினில் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து தப்பு. இந்திய தேசிய இராணுவம் பார்த்தீங்க அப்படின்னா மோகன் சிங் அப்படின்ற ஒரு ஆளை நிறுவப்பட்டது 1942. ஓகேவா? அதனால் இவர் நிறுவனார் அப்படின்றது தப்பு. அது மட்டும் இல்லாமல் பெர்லினில் வந்து நிறுவல, அது வந்து சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு இதுவாக இருக்கும். சரி, அடுத்தது எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன் அப்படின்னு சொன்னார். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேதாஜி அப்படின்னாலே நம்ம அதை தான் படிப்போம், ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. அதனால் இந்த கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மற்றும் 3 சரியானது அப்படின்னு சொல்கிறோம், 2 வந்து தப்பானது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்ததா ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கொடுத்துருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலக்கியத்துக்காக நோபல் பரிசை வென்ற முதல் ஆசிரியர் இவர் தான். ஐயோ, ஆசிரியர் ஏஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1919 கீதாஞ்சலி அப்படின்ற இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வென்ற ஆசியாவை சேர்ந்த முதல் நபர் அப்படின்னு சொல்கிற இது வந்து பெருமை வந்து இவருக்கு தான் வரும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2வது, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். ஓகேவா? 1919 அந்த நைட்வுட் பட்டத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் பிரபு பட்டம் அப்படின்ற பட்டம், அதை வந்து இவர் வந்து திறந்திருக்காரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 3வது கூற்று, அவர் காங்கிரஸின் தீவிரவாத பிரிவின் தீவிர உறுப்பினர்ன்றாங்க. இல்லை, அவர் மிதவாத பிரிவின் தீவிர உறுப்பினராக இருந்திருப்பார். ஓகேவா? அதனால் அவர் தீவிரவாதத்தை பயங்கரமாக எதிர்க்கிறாரு. ஓகேவா? அதனால் 3வது கூற்று தவறானது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து பாரதியார் பற்றி கொடுக்குறாங்க. சரியா? பாரதியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவர் தனது எழுத்துக்கள் மூலம் தேசியவாதத்தை தூண்டிய ஒரு தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கே தெரியும், இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தேசபக்தி உணர்வை தூண்டின நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அவர் சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியானது தான். ஓகே, சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்பார். 1907 சூரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காங்கிரஸ் செஷனில் கலந்துருப்பார். 1905 காசி காங்கிரஸ் செஷன்லேயும் அவர் வந்து கலந்துக்கிட்டார். ஓகேவா? அடுத்தது, புரட்சிகர நடவடிக்கைகள் காரணமாக அவர் புதுச்சேரிக்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் தன்னோட புரட்சிகர செயல்பாடுகள் மற்றும் இந்தியா இதழில் எழுதிய கட்டுரைகள் காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக அவர் 1908 புதுச்சேரிக்கு தப்பிச்சு போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பிச்சு தானே போனார் அப்படின்னு நான் போட்டேன், ஆனால் நாடு கடத்தப்பட்டார் அப்படின்றதும் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்றதும் நாடு கடத்தப்பட்டதுக்கு சமம் அப்படின்றதுனால 1, 2, 3 கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வஉசி பற்றின ஒரு 3 கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் ஏகபோகத்தை சவால் செய்வதற்காக சுதேசி நீராவி வழிசெலுத்தல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்த கூற்று வந்து சரியானது தான். 2வது பாருங்க, அவர் கப்பலோட்டி தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். இதுவுமே வந்து கரெக்டானது தான். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது பார்த்தீங்கன்னா 1920 காலத்தில். ஆனால் அப்போ வந்து அவர் வந்து தலைவராக இருந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் 3வது கூற்று தவறானது. 1, 2 மட்டும் சரியானது. அடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க? ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரல. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ணா மிஷன் வந்து விவேகானந்தர். பிரம்ம ஞான சபை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரம்மஞான சபை தான் நம்ம தியோசிஃபிகல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னிபெசன்ட். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கத்தை பற்றி பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். இது 1930 மகாத்மா காந்தி தலைமையில் தண்டி யாத்திரையுடன் தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1930 மகாத்மா காந்தி தலைமையில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தண்டி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
அடுத்து ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த இயக்கம் உப்பு வரி பிரச்சனையில் மட்டுமே கவனம் செலுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, காந்தி இர்வின் ஒப்பந்தம் இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரியானது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று 1930 தண்டி யாத்திரை வந்து தொடங்குச்சு. எப்போனா மார்ச் 12 அப்படின்னு சொல்றோம். இந்த பார்த்தீங்க அப்படின்னா 1930 தொடங்கினது அப்படின்றது கரெக்டானது தான். சரி, அடுத்தது உப்பு வரியை மட்டுமே செலுத்துறதுல பிரச்சனை காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. ஓகேவா, உப்பு மட்டும்தான் வச்சிருந்தாங்களா அப்படின்லாம் இல்லை. ஓகேவா, வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்கிறது, மது கடைக்கு முன்னாடி மறியல் பண்றது, நில வருவாயை வந்து மறுக்கிறது, வன சட்டங்களை மீறுறது, இந்த மாதிரி நிறைய சட்டங்களை வந்து மீறினாங்க. ஓகேவா, அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சட்டத்தை மறுக்கிறது, நிறைய சட்டங்களை மறுத்தாங்க. அதனால இந்த கூற்று வந்து தவறானதா இருக்கு. ஓகேவா. மூணாவது, காந்தி இர்வின் ஒப்பந்தம் இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வழிவகுத்தது. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல சைன் போட்டிருப்பாரு 2வது வட்டமேஜை மாநாட்டில். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கூற்றுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் 1 மற்றும் 3 சரியானது. அடுத்ததுமே காந்தியோட கொஸ்டின் தான். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 பற்றி கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர கூறி இந்த விஷயம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று வந்து சரியானது தான். 1942 ஆகஸ்ட் 8 அதிகாரப்பூர்வமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது கூற்று, இது ஒரு வன்முறையற்ற இயக்கம். அதன் ஆரம்ப கட்டத்தில் பெரிய கைதுகள் எதுவும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தோம், ஆகஸ்ட் 9 ஆப்ரேஷன் 0 ஹவர் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த பார்த்தீங்கன்னா காந்தி, நேரு, பட்டேல் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே வந்து கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா, தலைவர்களை கைது பண்ணதுனால நிறைய இடத்துல சண்டை சச்சரவுலாம் நடக்கும். சரியா, அதனால வன்முறை இல்லாத இயக்கம்னு சொல்லவே முடியாது. அடுத்து செய் அல்லது செத்துமடின்னு காந்தி வந்து சொன்னார். ஃபர்ஸ்ட் காந்தி வந்து பயங்கரமாக பேசினதே இதுதான். கெவாலியா டேங்க் மைதானத்தில் குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா செய் அல்லது செத்துமதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கூற்று கரெக்ட். சரியா, அடுத்தது பாருங்க. சத்தியாகிரக இயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். 1917 சம்பரானில் சத்தியாகிரகம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டு. சத்தியாகிரகம் அப்படின்றது அஹிம்சை மற்றும் உண்மையின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இதுவுமே வந்து கரெக்டு. சம்பரான் சத்தியாகிரகம் இண்டிகோ விவசாயிகள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக போரிடுவதை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றோம். இதுவுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரியானது. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் 1920 to 22 தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பதிலளிக்கும் விதமாக இது தொடங்கப்பட்டது. இது கரெக்டு. வெளிநாட்டு பொருட்கள், பள்ளிகள், நீதிமன்றங்களை புறக்கணிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. இதுவும் கரெக்ட். வன்முறை வெடித்த சௌரி சௌரா சம்பவத்தின் மூலமாக நிறுத்தப்பட்டது. இதுவுமே கரெக்ட். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடக்கும். சரியா, அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு 20 ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வருவாங்க ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. சரியா, இல்லை ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக அப்படின்னு கொடுக்கறதுனால இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, அடுத்ததா இந்திய சுதந்திர போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு. அதில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்ற வன்முறையை பயன்படுத்துதல். இந்த கூற்று வந்து கரெக்டு. ஆயுதமின்றி கிளர்ச்சி, சதி திட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டனர். இதுவுமே கரெக்டு. இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கட்சி, இது வந்து நம்மளுக்கு பகத்சிங் வந்து உருவாக்கியிருப்பார். இந்த மாதிரி கட்சிலாம் ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இதுவுமே கரெக்டு. அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரியானது. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவம் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஆதரவுடன் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டானது. ஓகேவா. அடுத்தது 2ஆம் உலகப் போரின் போது INA பிரிட்டிஷ் படைகளுடன் இணைந்து போராடியது. தப்பு. பிரிட்டிஷ் படைக்கு எதிராக தான் போராடிச்சு. அதனால இந்த கூற்று தவறானது. எனக்கு ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன். அது கரெக்ட். 3வது கூற்று சரியானது. அடுத்து பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள். 1930 தண்டி யாத்திரை அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது வந்து கரெக்டான கூற்று தான். சரியா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க. இந்த இயக்கம் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சியை முழுமையாக விலக்கிக் கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு வன்முறையும் உள்ளாகாத ஒரு அமைதியான இயக்கமாகும். அது இறுதியில் உப்பு யாத்திரைக்கு பிறகு நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வன்முறை வந்து
அங்கே இங்கே 1-2 வெடிச்சிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உப்பு எடுத்ததுக்கப்புறம் இதை நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறமும் அது சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா, உப்பு எடுக்கிறது ஒரு பார்ட்டு தான். சரியா, அடுத்தது பாருங்கள் 36வது கேள்வி. இந்தியாவில் வகுப்புவாதம் மற்றும் பிரிவினை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 1947ஆம் ஆண்டு இந்திய பிரிவினை மத அடிப்படையில் நிகழ்ந்தது. கரெக்ட். இந்தியா, பாகிஸ்தானி, முஸ்லீமு, ஹிந்து அப்படின்னு சொல்லி தான் பிரித்தாங்க. இந்த கூற்று வந்து கரெக்டானது. அடுத்தது பாருங்கள் 2வது. பாகிஸ்தான் கோரிக்கையை முஸ்லீம் லீக் முதலில் 1916ஆம் ஆண்டு லக்னோ ஒப்பந்தத்தில் முன்வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பாகிஸ்தான் கோரிக்கையை முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தத்தில் முன் வச்சுது அப்படின்றது தவறு. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1940 லாகூர் காங்கிரஸ் செஷனில் தான். ஓகேவா, லாகூர் காங்கிரஸ் செஷனில் தான் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வெளியிடுறாங்க. அதுக்கு முன்னாடி 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் நடுவில் ஒரு கோரிக்கையை வந்து அதாவது ஒரு உடன்பாடு மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஓகேவா, 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக தான் அது பண்ணியிருப்பாங்க. அதனால் பிரிக்கிறதுக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த கூற்று தவறானது. அவங்க தனி நாடு கோரிக்கை வச்சது லாகூர் செஷன் 1940, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்திய பிரிவினையுடன் பெரிய அளவிலான வகுப்புவாத வன்முறைகளும் சேர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லைகளை தாண்டி பெருமளவில் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. இது வந்து கரெக்டான கூற்று தான். அடுத்தது பாருங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தில் வகுப்புவாதத்தின் பங்கை குறிப்பிடுகையில் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பிரித்து ஆட்சி செய் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரித்தாளும் கொள்கையை காலனித்துவ ஆட்சியை வலுப்படுத்த மத பிரிவுகளை சுரண்டியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று வந்து சரியானது அப்படின்னு சொல்றோம். சரியா, டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் தான் அவனுங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அடுத்து 1905 கர்சன் பிரபுவால் வங்க பிரிவினை அப்படின்றது கொண்டு வந்தது. இது வந்து இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கிறதே முக்கியமான நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இதுதான் வந்து வகுப்புவாத பதட்டங்களை அதிகப்படுத்தியது. இதுவுமே வந்து கரெக்டானதை கூற்று தான். அடுத்து 3வது கூற்று பாருங்க. இந்தியாவில் வகுப்புவாதம் என்பது இந்து முஸ்லீம் மத பிரிவினையின் இயல்பான விளைவாகும். மேலும் அதை ஊக்குவிப்பதில் ஆங்கிலேயர்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம முஸ்லீம்கள்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஓகேவா, அதனால இந்த கூற்று தவறானது. 1, 2 மற்றும் சரியானது. சரியா, அடுத்தது பாருங்கள். முஸ்லீம் லீக் மற்றும் இந்திய பிரிவினையில் அதன் பங்கு. முஸ்லீம் லீக் பற்றி கேட்குறாங்க. இந்தியாவில் முஸ்லீமோட நலன்களை பாதுகாக்கும் குறிக்கோள்களுடன் அகில இந்திய முஸ்லீம் லீக் 1906ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூற்று வந்து கரெக்டு. முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்ணது 1906 தான். பாகிஸ்தான் கோரிக்கையை முஸ்லீம் லீக் 1940ஆம் ஆண்டு லாகூர் செஷனில் முறையாக முன் வச்சாங்க. இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா, அதுவுமே வந்து கரெக்டானது தான். சரியா, 2வது கூற்றும் சரியானது. 3வது என்ன கொடுக்குறாங்க. இந்திய சுதந்திர போராட்டம் முழுவதும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக முஸ்லீம் லீக் வாதிட்டது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட நலனுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, முஸ்லீம் லீக் பார்த்தீங்க அப்படின்னா டாக்காவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 1906 டாக்காவில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக்கை நிறுவனாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 1947 இந்தியாவில் பிரிவினைக்கு வழிவகுத்த நிகழ்வுகளை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பிரிவினைக்கு முன்னதாக 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்றது. இது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை பிரிவினையை தடுக்க தவறிவிட்டது. கரெக்ட், தவறுனால தான் பிரிஞ்சிட்டோம். அடுத்து 1947ஆம் ஆண்டு மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியாவை 2 நாடுகளாக பிரிப்பதை கோடிட்டு காட்டியது மற்றும் பாகிஸ்தானை உருவாக்கியது. இதுவுமே கரெக்டு. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரியானது. அடுத்து 40வது கேள்வி. வகுப்புவாத கலவரங்கள் மற்றும் பிரிவினைக்கு பிந்தைய விளைவுகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவில் பிரிவினை
மனித வரலாற்றில் மிகப்பெரிய மக்களின் இடப்பெயர்வுகளில் ஒன்றை விளைவித்தது. மில்லியன் கணக்கான மக்கள் புதிய எல்லைகளை தாண்டி இடம்பெயர்ந்தனர். இந்த கூற்று கரெக்டு. பிரிவினை பெரும்பாலும் அமைதியானது. குறிப்பிடத்தக்க வகுப்புவாத வன்முறை எதுவும் பதிவாகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. நிறைய பிரச்சனை வந்திருக்கும். காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் கூட வந்திருக்கு. ஓகேவா. பிரிவினைக்கு பிறகு பஞ்சாப் மற்றும் வங்காளம் போன்ற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க பொருளாதார இடப்பெயர்வு, சொத்து இழப்பு, பெரிய அளவிலான படுகொலைகள் எல்லாமே நடந்துச்சு. இதுவும் கரெக்டான கூற்று. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ரயில் கொடுக்குறாங்க. இதோட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் 10 பெட்டிகளை கொண்ட ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் பயணிகள் ரயிலை உருவாக்கியது. ஓகேவா. 10 பொட்டி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரயில்வேயால் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட இந்த ஹைட்ரஜன் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரைவிங் பவர் கார்கள் மற்றும் 8 ட்ரெய்லர் பயணிகள் பெட்டிகளை கொண்ட 10 பெட்டிகளை கொண்ட தளத்தை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பிராட்கேஜ் தளத்தில் இயங்கும் உலகில் மிக நீளமான ஹைட்ரஜன் பயணிகளின் ரயில் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பெட்டி தான் அப்படின்னாலும் உலகிலே நீளமானது அப்படின்னு சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ரயில் பார்த்திங்கன்னா சுமார் 2600 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரயிலோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மக்களை கொண்ட மாதிரி கொண்டு வந்ததுனால இதில் 2600 பயணிகளை ஏற்றிட்டு போகிறாங்க. ஹைட்ரஜன் காற்றுடன் வினை புரிந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து ரயிலை இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் புரோட்டான் பரிமாற்ற சவ்வு அப்படின்ற எரிபொருள் செல்கள் இருக்கான். சிலிண்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் சுற்றி இல்லை காற்றுல எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிஜனோட எரிஞ்சு நம்மளுக்கு மின்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இது நேரடியாக மோட்டாரை இயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கூற்றுமே கரெக்டானதாக தான் இருக்குது. அடுத்ததாக ஹைட்ரஜன் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா வழக்கமான டீசல் என்ஜினை போலயே கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புகையை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 0 அளவிலான வெளியேற்றம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன வெளியே வரும் அப்படின்னா அந்த தண்ணியும் வெப்பமும் மட்டும்தான் வெளியில் வரும். அதாவது நீராவி மற்றும் வெப்பம் மட்டும்தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸும் வெளியில் வராது. அதனால இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரியா. அடுத்தது பாருங்கள். 42வது கேள்வி. இந்தியாவில் முதல் தனியார் முறையில் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை ஏவுகணையான விக்ரம் 1 தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட்டால் கொண்டு வரப்பட்ட விக்ரம் 1 பற்றி பார்க்குறோம். வந்துடுறேன். இந்தியாவில் முதல் தனியார் முறையில் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை ஏவுகணையான விக்ரம் 1 தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டு. ஓகேவா. விக்ரம் 1 ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து போகுது. 350 கிலோ எடையிலான சிறிய வகை செயற்கைக்கோள்களை தாழ்புவி சுற்றுப்பாதைக்கு எடுத்து செல்லும் அப்படின்றதும் கரெக்டு. இத்திட்டத்தின் மூலம் தனியார் சுற்றுப்பாதை ஏவுதல் திறனை பெற்ற உலகில் 3வது நாடாக இந்தியா இருக்கும். இதுவுமே கரெக்டு. எல்லாமே கரெக்டு. அடுத்தது பாருங்கள். 2026 சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்த போட்டி கொலம்பியாவில் நடைபெற்றது. இது கரெக்டு. 5 இந்திய மாணவர்கள் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா, தைவான் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா முதலிடத்தை பகிர்ந்து கொண்டது. இதுவும் கரெக்டு. ஹோமி பாபா அறிவியல் கல்வி மையத்தின் கீழ் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான இயற்பியல் ஒலிம்பியாட் மூலம் இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டது. இதுவுமே கரெக்டு. 4மே கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கைபேசி உற்பத்தி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா உலகில் 2வது பெரிய நாடாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று கரெக்டு. சரியா. 2வது செய்தியில் குறிப்பிட்டுள்ள சிஜி செமிகண்டக்டர் ஆலை குஜராத்தில் சனந்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்றும் சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. சிப் வடிவமைப்பு முதல் பேக்கேஜிங் வரை முழுமையான செமிகண்டக்டர் சூழல் அமைப்பை இந்தியாவில் உருவாக்குவது அரசின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே கரெக்டு. 4வது கூற்று பாருங்க. இந்தியாவில் செமிகண்டக்டர் தொழில்துறை ஒரே ஆண்டில் முழுமையாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சரியா. ஒரே வருஷத்தில் வளராது இல்லையா. அதனால் அடுத்து தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை தொடர்பான
பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஜனவரி முதல் மே மாதம் வரை தமிழ்நாட்டில் 19 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று கரெக்டு. 19 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்களாம் ஒரு 5 மாதத்தில். ஓகேவா. அடுத்தது சர்வதேச சுற்றுலா பயணிகளின் முதல் விருப்பமாக மாமல்லபுரமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் நம்மளுக்கு தெரியும். தஞ்சாவூர் பெரிய கோயில் மற்றும் ஸ்ரீரங்கம் ஆகியவை முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலங்களாக உள்ளது. இதுவுமே கரெக்டு. தற்போதைய போக்கு தொடர்ந்தால் டிசம்பர் மாதத்துக்குள்ளார 40 கோடி சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே கரெக்டு. அப்போ ஆன்சர் 4மே கரெக்டு. அடுத்ததாக நம்மளுக்கு மேக்ஸில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 தப்பு. ஓகேவா. இதுக்கு சரியான ஆன்சர் நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரியா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு உருளையின் கன அளவு இது, ஒரு கூம்பின் கன அளவு இது, அதே மாதிரி ஒரு கோலத்தின் கன அளவு, இந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ எதுவுமே இல்லை, சரி அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே சரியானது அப்படின்றதுனால எதுவுமே இல்லை அப்படின்றது ஆன்சராக இருக்குது. உருளையின் கன அளவு பார்த்தீங்கன்னா πr²h அப்படின்னு சொல்கிறோம். இது கரெக்டு. ஓகேவா. அடுத்ததாக கூம்பின் கன அளவு 1/3 πr²h, கோலத்தின் கன அளவு 4/3 πr²h. சரியா. இது எல்லாமே கரெக்டு. அடுத்தது பாருங்கள், பின்வரும் வடிவங்களை கவனிங்கள். அடுத்தது அதே மாதிரி தான் ஃபார்முலாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டம் A = πr², இது கரெக்டு. செவ்வகத்தின் பரப்பு L/B, அதுவும் கரெக்டு. முக்கோணத்தின் பரப்பு ½ இதுவும் கரெக்டு. அதனால் 3மே கரெக்டு. அடுத்து ஒரு திடப்பொருளில் 15 சென்டிமீட்டர் உயரமும் 7 சென்டிமீட்டர் அடிப்பகுதி ஆரமும் கொண்ட கூம்பின் வடிவம் கேட்குறாங்க. கூம்பின் கன அளவு சொல்லணும் இல்லையா, 1/3 πr²h ஃபார்முலாவில் போட்டால் இது வந்துடும். சரி. அடுத்தது பாருங்கள், இதுவுமே ஃபார்முலாஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி எது சரி அல்லாததுன்னு கேட்குறாங்க. எதுவுமே இல்லை, அதனால் எல்லாமே கரெக்டு. கோலத்தின் மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா 4πr², உருளையின் மேற்பரப்பு 2πr/h+r. ஓகேவா. கூம்பின் மேற்பரப்பு πr/l+r அப்படின்னு சொல்லுவோம். இது 3மே கரெக்டு அப்படின்றதுனால ஆப்ஷன் டி எல்லாமே கரெக்டு, எதுவுமே தப்பு இல்லை. அடுத்தது ஒரு அரைக்கோளம் 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டது. அரைக்கோளத்தின் மொத்த மேற்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வருது. எனக்கு அரைக்கோளத்தின் மொத்த மேற்பரப்புக்கான ஃபார்முலா தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் சீரிஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, நிறைய காக்கா கத்திட்டு இருந்துச்சு, பக்கத்தில் மாடு கத்திட்டு இருக்குது, என்னால் முடியல. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.